வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை பற்றி, கூலி ஆடியோ லான்ச்சை பற்றி பேசப்படுற ஒரு சில கான்ட்ரவர்சிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஜெயிலர் ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போது கூலி ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஜெயிலர் அளவுக்கு பெரிய கான்ட்ரவர்சி இல்லைனாலும் இப்போயுமே ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டுட்டு இருக்கு, டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அது என்னங்கிறத ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய ஃபிலிமோகிராஃபி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ, அதுக்கப்புறமா இப்போ வந்து கூலி. ஸோ கூலி ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷோடைய மாநகரம், கைதி அண்ட் விக்ரம் இந்த 3 படங்களை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் மாஸ்டர் அண்ட் லியோ இந்த 2 படங்களை பற்றி பேசவே இல்லை, ரெஃபர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. மெயினாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய ஸ்பீச்லுமே அவருமே வந்து பார்த்தீங்கன்னா மாநகரம், கைதி, விக்ரம் இந்த 3 படங்களை பற்றி தான் வந்து அவர் பேசியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் வந்து பேசும்போது லோகேஷ் வந்து விக்ரம் முடிச்சுட்டு அப்படியே அடுத்து போயிட்டாங்க. எனக்கும் இந்த பக்கம் கமிட்மெண்ட்ஸ் நான் வந்துட்டேங்கிற மாதிரி அவர் ஏதோ பேசியிருக்காரு போல, எனக்கு கிளியராக தெரியல. பட் இதை வச்சுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் வந்து விக்ரம்க்கு அப்புறம் பண்ண ஒரே படம் லியோ மட்டும்தான். அதுக்கடுத்து இப்போ கூலி தான் வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் சூப்பர் ஸ்டார் பேசும்போது லியோங்கிறத சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மலிப்பு பேசியிருக்காரு அப்படின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஜயை பற்றியோ அவருடைய மாஸ்டர் லியோ படங்களை பற்றியோ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் யாருமே அந்த படங்களை பற்றி பேசலை, ரெஃபர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிமே ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. இது உண்மையாக பொய்யான்லாம் வந்து நமக்கு தெரியாது. மேபி உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் வந்து போகலாம். இப்போ ஜெயிலர் ஆடியோ லான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் வந்து நெல்சனுடைய முந்தைய படமான பீஸ்ட் படத்தை பற்றி பேசியிருப்பார். ஏன் பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ படத்துக்கு ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் வந்து கிரியேட் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது படத்துடைய டைரக்டர் நெல்சன் தான். ஸோ அவரை எந்த அளவுக்கு கழுவி ஊற்றுனாங்க, ட்ரால் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பீஸ்ட் ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் நெல்சன் வந்து கமிட் ஆயிட்டாரு. ஸோ பீஸ்ட் ரிலீஸ் ஆகி இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சி பெரிய ட்ரால்ஸ்லாம் கிரியேட் ஆனதுக்கப்புறமா ஜெயிலர் படத்துலேருந்து நெல்சனை வந்து தூக்க போகிறாங்க, வேற ஒரு டேரக்டரை கமிட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, யோசிக்கிறாங்க அப்படின்லாம் நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற விதமாக தான் சூப்பர் ஸ்டார் வந்து பீஸ்ட் படத்தை பற்றிலாம் வந்து பேசியிருப்பாரு. இப்போ கூலி ஆடியோ லான்ச்சில் அந்த மாதிரி பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி லோகேஷ் எடுத்த லியோ படத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு. அதே மாதிரி படமும் பயங்கரமாக வந்து கலெக்ட் பண்ணியிருந்தது. அந்த படத்துக்குமே வந்து மிக்சட் ஒப்பீனியன் இருக்குது. அந்த படத்துடைய ஃப்ளாஷ்பேக்கில் குறை இருக்குது, ஃப்ளாஷ்பேக் வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். லோகேஷே அதை ஒத்துக்கிட்டாரு. ஃபேக் ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கான்ட்ரவர்சியாக அந்த டைமில் போயிட்டு இருந்தது. பட் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இது எதுவுமே வந்து அந்த படத்தோடைய பிஸ்னஸையோ இல்லை படத்தோடைய டேரக்டரையோ பெருசாக வந்து பாதிக்கல. அண்ட் அதே மாதிரி தளபதி விஜய் வந்து இப்போ வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சி தலைவர். அடுத்த வருஷம் எலெக்ஷனில் நிற்க போறாரு. அவர் மெயினாக இப்போ எதிர்க்கிறதே வந்து திமுகவை தான். அந்த திமுக குடும்பத்தில் ஒருத்தரான கலாநிதி மாறன் தான் இந்த கூலி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால கூட ஆடியோ லான்ச்சில் வந்து இவருடைய ரெஃபரன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, எதையும் பேசக்கூடாது அப்படின்னு கூட வந்து சொல்லியிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பேசலை அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவரை பற்றி பேசலை, ஏன் மாஸ்டர் லியோ படங்களை மட்டும் அவாய்ட் பண்ணுறீங்க, சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பாஷா படத்தில் வர மாதிரி கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சில் ஏதாவது குதர்க்கமாக பேசியிருந்தால் தான் தப்பு, கடந்து போகிறது அப்படிங்கிறது ஓகே தான். இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி ஆடியோ லான்ச்சில் பேசல, அவர் ரெஃபரன்ஸ் இல்லை, ஆனால் அஜித்தை பற்றி பேசியிருக்காங்க, அவர் ரெஃபரன்ஸை கொண்டு வந்திருக்காங்க, அதுவுமே வந்து பர்பஸாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. யார் அஜித்தை பற்றி பேசினா அப்படின்னா வேற யார், நம்ம சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் வந்து நாகார்ஜுனா பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு வந்து ஒரு படத்தில் நம்ம அஜித்துக்கு வந்து எவ்வளோ நாள் தான் நானும் நல்லவனாகவே நடிக்கிறதுன்னு ஒரு டயலாக் எழுதியிருப்பார். அதே மாதிரி தான் இப்போ நாகார்ஜுனா இந்த படத்தில் வந்து பயங்கரமான ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். சூப்பர் ஸ்டாரோடைய ஸ்பீச் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏகே பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு அவர் பேசின மாதிரிலாம் இல்லை, கேஷுவலாக அவர் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபேன்ஸ் வந்து இதுவுமே ஒரு கான்ட்ரவர்சி ஆங்கிளில் தான் வந்து பார்க்குறாங்க. அடுத்து ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன், உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரே ஸ்கிரிப்ட் தான். தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்திலேயே ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி தான் இந்த கூலி ஆடியோ லான்ச்சிலுமே வந்து அவர் பேசியிருக்காரு. ஸோ உபேந்திரா வந்து பேசும்போது பல சூப்பர் ஸ்டார் இருக்கலாம், ஆனால் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக கலாநிதி மாறன் எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் இல்லை, இவர் தான் ஒரே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றியுமே பேசிட்டு தான் இருக்காங்க. ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார், எங்களை ஆள விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கதறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் தான் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்து கிரியேட் ஆகுது. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இந்த டைட்டிலை வச்சு தான் ஜெயிலருக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக லியோ சக்ஸஸ் மீட்டில் தளபதி விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் அப்படி இருந்துமே இது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. குறிப்பாக சாங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு சாங்லையும் எப்படியாவது வந்துக்கிட்டே இருக்குது.
கூலி படத்தில் தான் பெருசாக இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. பெருசாக இல்லை தான், ஆனால் இருக்குது. கூலியில் வரக்கூடிய அந்த பவர் ஹவுஸ் சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருது. அது இல்லாமல் ஆல்பமே இருக்காது போல். இதுக்கு வந்து தளபதி விஜயும் விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா அவருடைய படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தளபதிங்கிறது ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லிக்கிட்டே தான் வராங்க. ஒரு பக்கம் தளபதி, இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. கலாநிதி மாறன் பேசும்போது இப்போல்லாம் 2 படம் ஹிட்டு கொடுத்துட்டாலே ஹீரோஸ் வந்து பயங்கரமாக ஆட்டிடியூட் காட்டுறாங்க, பிரைவேட் ஜெட் வேணும்னு கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு போல். உடனே ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜெட் கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தளபதி விஜய் தான் வந்து பிரைவேட் ஜெட் வந்து யூஸ் பண்ணுறாரு, அப்போ அவர் தான் இவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் யாரோ கொளுத்தி போட்டிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூலி படத்தோடைய தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் நாகார்ஜுனா பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லோகேஷ் கனகராஜ் இந்த கதையை என்கிட்ட சொல்லும் போது கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் கேட்டேன். ஏன்னா இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, நான் தான் இந்த படத்துடைய ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் குபேரா படத்துக்கும் வந்து அவர் பேசியிருந்தாரு. அதுவுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். குபேரா ரிலீஸ்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு. தனுஷ் ஃபேன்ஸ்க்கும் நாகார்ஜுனா ஃபேன்ஸ்க்கும் நடுவில் ஒரு சண்டையே போயிட்டு இருந்தது சோஷியல் மீடியாவில். ஏன்னா குபேரா படம் தமிழில் வந்து பெருசாக வந்து போகலை, ஆனால் தெலுங்கில் வந்து நல்லா போயிருந்தது. ஸோ குபேரா ஹிட் ஆனதுக்கு காரணமே நாகார்ஜுனா தான், தனுஷ் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ அதே மாதிரி கூலி படத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரை விட நாகார்ஜுனா தான் வந்து செம்மையாக இருக்காரு, அவருடைய லுக்கு தான் வந்து பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக படத்துலையுமே வந்து அவர் சூப்பர் ஸ்டாரை டாமினேட் பண்ணுவார் அப்படின்லாம் வந்து அங்கே தெலுங்கில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்க போகுதுங்கிறது படம் பார்த்தா தான் வந்து நமக்கு தெரிய வரும். ஸோ கூலி ஆடியோ லான்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஸ்பீச் யார் யார் என்னென்ன பேசியிருக்கா அப்படிங்கிறது இப்போதைக்கு கிளியராக தெரிய வரல. பிட்டாக தான் வந்து வெளியில் நியூஸ் வருது, நேரில் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ டெலிகாஸ்ட் ஆகும்போது ஃபுல்லாகவே வந்து நமக்கு தெரிய வரும். ஆடியோ லான்ச்சை தாண்டி ட்ரெய்லர் கட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெய்லரோடைய எண்டில் சூப்பர் ஸ்டார் வந்து நடந்து போயிட்டே இருப்பார், எதையோ பார்த்து பயந்து அங்கே இருக்கிறவங்க வந்து பயமுறுத்துவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பறவைகளுடைய சத்தம் இருக்கும், உடனே வந்து காக்கா தான் வந்து கத்துது, காக்கான்னு சொல்லி விஜய் தான் மறுபடியும் ட்ரெய்லரில் இன்டெரக்டாக கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி கூலி படத்தோடைய போஸ்டர்ஸ் வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் ஆயிருக்கு. கூலி ட்ரெய்லர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரப்போகுதுன்னு ஒரு போஸ்டர் விட்டாங்க. அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா மேடமே வெப் படத்தோடைய போஸ்டர் மாதிரியே தான் இருந்துச்சு. கிளாஸ் படத்தோடைய போஸ்டரும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் கொஞ்சம் நிறைய போஸ்டர்ஸ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இதை தாண்டி கூலி ட்ரெய்லர் டே அன்னைக்கு ஒரு போஸ்டர் விட்டாங்க. அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக ரெபல் மூன் அப்படிங்கிற படத்தோடைய ஒரு போஸ்டர் தான் அப்படியே ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே டிசைன் தான், கொஞ்சம் பட்டி டிக்கரிங் வந்து பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க, என்னை அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த கூலி படத்தை பற்றி பேசப்பட்டு இருக்கிற இந்த கான்ட்ரவர்சிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.